ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி லைவ் டெஸ்ட்டில் வந்து 12th நியூ புக் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு இதுலேருந்து கொஸ்டின்ஸஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆங்கிலேய ஆட்சியில் இந்தியா எவற்றை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்தது? ஆங்கிலேய சாசனங்கள், ஆட்சிக்குழு சட்டங்கள், இந்திய அரசாங்க சட்டங்கள். ஸோ இதில் எது கரெக்டானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இந்த மூணையுமே வச்சு தான் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க இந்தியாவை. ஸோ மூணுமே கரெக்டு தான். ரெண்டாவது கொஸ்டின், நமது சட்டங்களையும் அரசின் கொள்கைகளையும் முடிவு செய்வது அரசியல் கட்சிகளா, தேர்தலா, நாடாளுமன்றமா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து நாடாளுமன்றம். மூணாவது கொஸ்டின், அமெரிக்க ஐக்கிய நாட்டின் அரசமைப்பு எதன் வெற்றியின் மூலம் உருவாக்கப்பட்டது? அமெரிக்க மாநிலங்களா, தேசிய இயக்கமா, மக்கள் கட்சியா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து தேசிய இயக்கத்தோட வெற்றிக்கு அப்புறமா தான் வந்து அவங்களோட அரசமைப்பையே உருவாக்கியிருப்பாங்க அமெரிக்காவில். நாலாவது கொஸ்டின், 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் இந்திரா காந்தியால் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1970, 75, 76? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1976. ஓகே, அஞ்சாவது கொஸ்டின், சரியானது எது? அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 12 டிசம்பர் 1946 அன்று கூடியது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசமைப்பு நிர்ணய சபை 14 ஆகஸ்ட் 1947 அன்று மீண்டும் கூடியது. ஸோ இந்த ரெண்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து செகண்ட் கரெக்டு, ஃபஸ்ட்டு வந்து தவறு. ஸோ இதில் டேட் வந்து தப்பாக இருக்குது. 9 டிசம்பரில் தான் வந்துட்டு 1946 வந்து ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கும். ஸோ இயர் வந்து கரெக்டு, டேட் வந்து டிசம்பர் 9. ஆறாவது கொஸ்டின், இந்திய அரசமைப்பை உருவாக்குவதற்கு மாநிலங்களில் இருந்து சுதேச அரசுகளிடம் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஸோ எத்தனை பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அரசமைப்பு உருவாக்குறதுக்கு? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 292 உறுப்பினர்கள் வந்து மாகாணங்கள்ல இருந்தும், சுதேச அரசுகள்ல இருந்து 93 உறுப்பினர்களும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய அரசமைப்பு உருவாக்குவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஓகே, ஏழாவது கொஸ்டின், 26/11/1949 அரசமைப்பை ஏற்று கையொப்பமிட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 284 உறுப்பினர்களா, 248, 288? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 284 உறுப்பினர்கள் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எட்டாவது கொஸ்டின், சரியானது எது? அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்று புதுதில்லியில் கூடியது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், தற்காலிக தலைவராக ஆச்சாரிய கிருபாலினியை தேர்ந்தெடுத்தனர். மூணாவது ஸ்டேட்மெண்ட், 1946 டிசம்பர் 9 முதல்
இது வந்து 1950. 1950 ஜனவரி 24 வரை அரசமைப்பு நிர்ணய சபையில் நிகழ்ந்த விவாதங்களில் தொகுப்பு 12 தொகுதிகளை கொண்டது. ஸோ இதில் எது கரெக்டானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து சரியானது, செகண்ட் வந்து தவறானது. ஏன்னா ஆச்சாரிய கிருபாலினி வந்து சச்சிதானந்த சின்ஹாவை தான் வந்து தற்காலிக தலைவராக நியமனம் செய்ய சொல்லியிருப்பார். ஓகே, 9வது கொஸ்டின் பொறுத்துக. அயர்லாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா. ஸோ இதுக்கு கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2143. அயர்லாந்து வந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அங்கிருந்து நம்ம நாட்டுக்கு எடுக்கப்பட்டது. கனடா வந்து மத்திய அரசுகள் கூடிய கூட்டாட்சி. ஸோ இங்கேருந்து எடுக்கப்பட்டது வந்து கனடாவிலேருந்து எடுக்கப்பட்டது இந்த விஷயம். ஆஸ்திரேலியாவிலேருந்து ஈரவைகளோட கூட்டம். ஸோ இது வந்து நம்ம நாட்டில் எடுக்கப்பட்டது, நம்ம நாட்டுக்கு எடுத்து எழுதியிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவிலேருந்து அரசமைப்பு திருத்த சட்ட செயல்முறைகளை வந்து எடுத்திருக்கோம். ஓகே, 10வது கொஸ்டின். நெருக்கடி நிலை காலத்தில் சில குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகள் நீக்கப்படுவதில் இருந்து விலக்கி வைக்கப்படுகிறது. அவை எந்தெந்த உரிமைகள்லாம்? அடிப்படை உரிமை 20-21, 19-20, 24-25. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து அடிப்படை உரிமை 20-21 மட்டும் நெருக்கடி நிலை காலத்திலையும் தொடரும். ஓகே, 11வது கொஸ்டின். சரியானது எது? இந்திய அரசியலமைப்பின் 82வது திருத்தத்தின்படி 2002ஆம் ஆண்டு கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக அரசு கொண்டு வந்தது. 2வது ஸ்டேட்மெண்ட். அதில் அரசமைப்பு உறுப்பு 24A-வில் 6 முதல் 14 வயது வரையான சிறார்களுக்கு இலவச கட்டாய கல்வி அடிப்படை உரிமையானது. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டு, செகண்டு வந்து தவறானது. இந்திய அரசமைப்பு உறுப்பு 21A தான் வந்துட்டு இந்த உரிமையை கொண்டு வந்திருப்பாங்க, இலவச கட்டாய கல்வி உரிமையை. ஓகே, 12வது கொஸ்டின். சரியானது எது? 42வது திருத்தத்தின் வாயிலாக அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அரசமைப்பு பகுதி 5A உறுப்பு 51Aவில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு, 42வது திருத்தத்தின்படி தான் கொண்டு வந்தாங்க அடிப்படை கடமைகள். ஆனால் செகண்டு வந்து தப்பு. பகுதி 5 கிடையாது, பகுதி 4 ஆன்னு சொல்லிக்கலாம், சில ஏன்னு போட்டுக்கலாம். 4A தான் வந்துட்டு 51வது A வந்து அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, 13வது கொஸ்டின். குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1952, 50, 55. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1955 தான் குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது.
14வது கொஸ்டின் குடியுரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2000 2015 1990. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 2015 தான் குடியுரிமையில் சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, 15வது கொஸ்டின் சரியானது எது? சொத்துரிமையானது உறுப்பு 31 ஆவில் அடிப்படை உரிமையாக வைக்கப்பட்டிருந்தது. 2வது ஸ்டேட்மெண்ட் பின்பு அது நீக்கப்பட்டு உறுப்பு 200 ஆவில் வைக்கப்பட்டது. 3வது ஸ்டேட்மெண்ட் இது மாற்றப்பட்ட ஆண்டு 1978 சட்டத்திருத்தம் 44. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து கரெக்டு, செகண்டு வந்து தப்பு. ஏன்னா நீக்கப்பட்டு 300 ஆல தான் வந்துட்டு வச்சுருக்காங்க. வெறும் சட்ட உரிமையாக மட்டும் வச்சுருக்காங்க. 200 கிடையாது, 300. ஓகே, 16வது கொஸ்டின் ஒருவன் தன்னுடைய அடிப்படை உரிமைகள் தடுக்கப்படுவதாக கருதினால் உச்சநீதிமன்றத்தில் எந்த உறுப்பின் மூலம் அவர் முறையிடலாம்? ஸோ உறுப்பு 30, 32, 35. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். உறுப்பு 32 படி அவர் உச்சநீதிமன்றத்தில் போய் முறையிடலாம். ஓகே, 17வது கொஸ்டின் கிராம பஞ்சாயத்துக்கள் உருவாக்க கொண்டு வரப்பட்ட உறுப்பு எது? உறுப்பு 50, 40, 30. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து உறுப்பு 40 படி தான் கிராம பஞ்சாயத்துக்கள் வந்து உருவாக்கப்படும். ஓகே, 18வது கொஸ்டின் குடியரசுத் தலைவர் மேலவைக்கு நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2 உறுப்பினர்களா, 12 உறுப்பினர்களா, 6 உறுப்பினர்களா? கொஸ்டின் வந்து குடியரசுத் தலைவரால். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். குடியரசுத் தலைவரால் மேலவைக்கு நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் வந்து 12 உறுப்பினர்கள். 19வது கொஸ்டின் மக்களவை மொத்த உறுப்பினர்கள் எத்தனை? 545, 250, 500. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 545. ஸோ மொத்த உறுப்பினர்கள். 20வது கொஸ்டின் மாநிலங்களவை மேலவை என்று அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். மாநிலங்களவை வந்து மேலவை அப்படின்னு அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1954 ஆகஸ்ட் 23. 21வது கொஸ்டின் மாநிலங்களவையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? 1950 மே 15, 1960 மே 29, 1952 மே 13. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1952 மே 13 தான் மாநிலங்களவையோட முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கும். 22வது கொஸ்டின் சென்னை மாகாண தலைவராக ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த ஆண்டு எது? 1931, 37, 39. ஸோ இந்த இயர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த லெசனில். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1937. 23வது கொஸ்டின் ராஜாஜி கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டம் காமராஜரால் ரத்து செய்யப்பட்ட ஆண்டு எது? 1950, 52, 54.
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 1954. 24வது கொஸ்டின். வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டியவர் யார்? எம்ஜிஆரா, கருணாநிதியா, காமராஜரா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து எம்ஜிஆர் தான் கொண்டு வந்திருப்பார். இது மூலமாக தான் வந்து விஓ எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. ஓகே, 25வது கொஸ்டின். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் தொடங்கிய ஆண்டு எது? 1998, 1956, 1952? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 3/5/1952 தான் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் தொடங்கியிருந்தது. ஓகே, 26வது கொஸ்டின். அரசு உறுப்பு 333 கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவராலயா, ஆளுநராலயா, பிரதமராலயா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் 333நாலே உங்களுக்கு வந்துட்டு கீழே உள்ள அரசுகள், அதாவது மாநில அரசுகள் வந்துடும். ஸோ அங்கே வந்து ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் வந்து நியமிக்கப்படுறது ஆளுநரால் நியமிக்கப்படுவார். ஸோ மாநில லெவலுங்கிறதுனால ஆளுநர். ஸோ இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 27 பொறுத்துக. உறுப்பு 370, 2014, உறுப்பு 360. ஸோ இதுக்கு கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 3, 2, 1. உறுப்பு 370 வந்து ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை பற்றி கூறுவோம். 2014 அப்படிங்கிறது வந்து 3ஆம் பாலின நபர்களோட உரிமை சட்ட முன்வரைவு. ஸோ இதை வந்து சிவா வந்து கொண்டு வந்திருப்பார். அடுத்ததாக உறுப்பு 360, இது வந்து நிதிநிலை நெருக்கடியை பற்றி கூறுறது. ஓகே, 28வது கொஸ்டின். மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என மாற்றக்கோரி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதத்தை தொடங்கிய ஆண்டு எது? 1950, 54, 56? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1956 ஜூலை 27 தான் வந்துட்டு சங்கரலிங்கனார் உண்ணாவிரதத்தை வந்து தொடங்கியிருப்பார். ஓகே, 29வது கொஸ்டின். வரதட்சணை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? 1960, 71, 61? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 1961 தான் கொண்டு வந்திருப்பாங்க வரதட்சணை ஒழிப்பு சட்டம். 30வது கொஸ்டின். இந்திய அரசமைப்பின் முதன்மை வரைவாளர் உறுப்பு 370 எழுத மறுத்தவர் யார்? ஸோ யார் கரெக்டுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து அம்பேத்கர். ஸோ 370ங்கிறது வந்து ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து. ஸோ இதனால் இது வந்து இந்தியாவில் இருந்து தனியாக பிரிக்கப்படுற மாதிரி அப்படிங்கிறதுனால அம்பேத்கர் வந்து இந்த ஆர்டிக்கலை எழுத மறுத்திருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைவ் டெஸ்ட் முடிஞ்சது. நாளைக்கு லைவ் டெஸ்ட் வந்து 12th ஹிஸ்ட்ரியில் ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல். ஸோ இந்த லெசனில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ இந்த லெசன் படிக்காதவங்க நம்மளோட சேனலில் இதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கோம். அதை படிச்சுட்டு நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு லைவ் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.